வெல்கம் பேக் டு மை சேனல் பிரியதர்ஷினிஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். எப்போவுமே தோசையே ஊற்றி ஊற்றி போர் அடிக்குது இல்லையா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெஜிடபிள் ஊத்தப்பம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது என்ன அப்படிங்கிறத நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக நல்லா நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரே ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து குட்டி குட்டியாக நறுக்கியிருக்கேன். நான் வந்து இன்றைக்கி பெங்களூர் தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் நாட்டு தக்காளி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன், நறுக்கி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கொத்தமல்லி தழை எடுத்திருக்கேன், சின்னதாக நறுக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு கேரட் பெரிய சைஸ் கேரட் எடுத்து நான் வந்து இந்த மாதிரி நீட்டமாக துருவி வச்சுருக்கேன். இது ஆட் பண்ணிக்க போகிறோம். நடுவில் நான் என்ன வச்சுருக்கேன்னா வீட்டில் அரைச்ச இட்லி பொடி வச்சுருக்கேன். இது வந்து இந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு இதை மேலாக தூவ போகிறோம் டேஸ்ட்டுக்காக. இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். அடுப்பில் தோசைக்கல் போட்டிருக்கேன். இப்போ இது நல்லா சூடாகட்டும். இப்போ நம்ம மாவு ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கல் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம மாவு ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக தேய்ச்சி விடுங்க. இப்போது ஒரு லேயர் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சுற்றி ஆட் பண்ணிக்கோங்க. சுற்றியை போட்டுக்கலாம். அடுத்து ஒரு லேயர் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நிறையா பிடிக்கும்னா நீங்கள் நிறையா ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து கேரட் வந்து மேலே ஒரு லேயர் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி வந்து சும்மா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. கொரியாண்டர் லீவ்ஸ் கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருக்கேன், ஸோ அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது மேலே நம்ம லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப போட்டுறாதீங்க, ஆல்ரெடி மாவில் இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு மேலே வந்து பொடி தூவ போகிறோம். பொடி வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், குழந்தைங்களுக்குலாம் பொடி தேவையில்லை. இப்போ எல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். மேலே ஒரு ஸ்பூன் எண்ணெய், சுற்றி ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு கவர் பண்ணி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா வேக விடுங்க. நல்லா வேகணும். இப்போது இதை ஒரு நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ இதை நம்ம வந்து தூக்கி விட்டுட்டு பார்க்கலாம். இப்போ இதை நம்ம கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இன்னும் வேகணும். அதுக்குள்ளே நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கலாம். மறுபடியும் இதை மூடி போட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பரான வெஜிடபிள் ஊத்தப்பம் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். அடியில் மீடியமாக வச்சிங்கன்னா தான் அடியிலையும் நல்லாயிருக்கும். நம்மளோட சூப்பரான வெஜிடபிள் ஊத்தப்பம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நீங்கள் நெய் வேணாலும் ஆட் பண்ணி நம்மளோட கிட்ஸுக்கு கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.